கட்டி முடித்துக் கொண்டு அப்போ அதற்கு ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் அந்த கிரக பிரவேசத்துக்கு வரணும். சரி, ஏன்னா துரியோதனன் அழைப்பு கொடுத்தால் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் வரமாட்டார்கள். சிற்றப்பாவாக இருக்கக்கூடிய விதுர மன்னனை தேடி வருகிறார்கள். சிற்றப்பா, நான் ஒரு அழகான மாய மண்டபம் கட்டி இருக்கேன். ஆமா, அதற்கு 56 தேசத்து அரசர்களுக்கும் அறிக்கை கொடுத்திருக்கேன். எனது சிற்றப்பா பிள்ளைங்கள்ல ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். ஆமா, அவர்களும் அதிலே வந்து கலந்து கொண்டால் ரொம்ப மிக்க சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் விதுர மன்னன் நினைக்கின்றார், சரி சரி சரி, இவர் என்னதான் இருந்தாலும் கபட சூழ்ச்சியில தான் அழைக்க வந்திருக்கான். ஆமா, எதையோ கதையை நடத்த போறான். சரி மகனே துரியோதனா, ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் அப்படி என்று துரியோதனனை அனுப்பி வைத்தார். அதே நேரத்தில் உடனே பார்க்கின்றார். என்ன அதே நேரத்தில் எப்படி வருகிறார் அப்படின்னா, எப்படி அம்மா, விதுர மகாராஜன் ஐவர் பஞ்ச பாண்டவர்களில் எல்லாத்துக்கும் மூச்சவராக இருக்கக்கூடிய தருமர். சரி, ஆனா தருமரை மாதிரி இந்த உலகத்துல ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அதிசயம். சரி, நம்ம வீட்டுல கூட சொல்லுவோம், 5 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு பிள்ளை வந்து ரொம்ப அருமையா சாந்தமா இருந்தா நம்மளே சொல்லுவோம், என்ன உன் பிள்ளைய பாரு தருமர் மாதிரி இருக்கானோ, இல்ல எவ்வளவு ஒழுக்கமாக இருக்காங்க, என்ன அழகா இருக்காங்க. நம்மளுடைய வாயிலே அந்த சொற்கள், அதாவது தர்மர் மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவருக்கு கோபம் என்பது வராது. வரும், கோபம் இல்லாத மனுஷன் இல்ல, இருந்தாலும் இந்த கோபத்தை அடக்கி அதை அடக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஆமா, அதான் பாருங்க. அப்போ தருமரை மாதிரி இந்த உலகத்துல ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுன்னு எதுக்கு சொல்றேன். சரி, அதே மாதிரிதான் பாருங்க, இந்த உலகத்திலே வள்ளுவருக்கு வாய்த்த மனைவி மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் மனைவி வாய்க்கவே முடியாது. வாசகி அம்மா. சரி, அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, தம்பி வாய்த்தது யாருக்கு அம்மா? ராமருக்கு. அதாவது மந்திரி வாய்த்தது யாருக்கு? விக்கிரமாதித்தனுக்கு. சரி, மனைவி வாய்த்தது யாருக்கு? வள்ளுவருக்கு தான். சரி, அதே மாதிரி அப்போ உன்னை தருமர் அழைக்கின்றார். மகனே தர்மா, அம்மா, அதாவது இன்றைக்கு நாமல் அஸ்தினாபுரம் போகின்றோம். சரி, ஏன்னா துரியோதனன் ஒரு பெரிய மண்டபம் கட்டி இருக்கின்றான், அதற்கு கிரக பிரவேசம் என்று வைத்திருக்கின்றான். சரி, அதனால் நாமல் எல்லோரும் அதிலே போய் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி என்று சொன்ன போது உடனே பார்த்தார்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களும். சரி, அருமை பாஞ்சாலி தேவியும். அவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? அஸ்தினாபுரம்